Hi guys and welcome back to Kamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto currency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு மார்னிங் தான் வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து Dogecoin பத்தின ETF நியூஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து போட்டுறேன். Bitwise அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்க அப்படினா நவம்பர் 12 குள்ள இந்த ETF வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படினா ஆட்டோமேட்டிக் அப்ரூவல்ல நவம்பர் 2 குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆயிடும் அப்படினு சொல்லிட்டு சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணல. ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படினா Dogecoin வந்து ஆல்மோஸ்ட் 10% வந்து பாத்தீங்க அப்படினா சர்ஜ் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிட்வைஸோட ETF வந்து பார்த்தீங்கன்னா வெரி சூன் வந்து லைவ் ஆக போகுது. ஸோ கர்மா கிரிப்டோட எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் காமிச்சிருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு ஸ்டாட்டிக் எக்ஸாம்பிள். மூவிங் ஃபார்வர்ட் ஃபைல் காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஹையில் ஓடிட்டு இருக்கு. ஸோ நான் ஐ ரிமெம்பர் ஒரு 3-4 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த ஃபைல் காயின் ICPலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ட்ராக்ஷன் என்ட்ரு ஆகாதுன்னு சொல்லிட்டு. பட் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் காயின் ஆல்மோஸ்ட் 50% வந்து ஏறி இருக்கு. அண்ட் $3 மேலே இருக்குது. அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் $5 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 சதுப்பு நிலம் மாதிரி தான். இதில் போய் நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. எவ்வளோ ஆழம் இருக்கும் அப்படின்றதும் தெரியாது. இந்த ஃபைல் காயின் ICPயை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஏறும் அப்படின்றதுக்கான சப்போர்ட்டிங் நியூஸ் என்ன தெரியுமாங்க? Grayscale அப்படின்ற நிறுவனம் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்க இந்த ஃபைல் காயினோட ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இது மூலமாக இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் வந்து ஃபைல் காயின் இவ்வளோ இன்கார்பரேட் பண்ணுது அப்படின்னா டவுன் த லைன் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய டர்ன் அவுட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபைல் காயினோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துருக்கோம். அது பயங்கர ஹையிலிருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கு. விச் இஸ் இன்னும் அது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 300-400% மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது ஜம்ப் பண்ணி போகணும். விச் இஸ் அ வெரி 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 ஹியூஜ் டாஸ்க் இப்போ இருக்கிறத பார்த்துட்டா. பட் மேபி மற்ற காயின்ஸ்லாம் சர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ICP ஃபைல் காயின்லாம் டவுன் ஆகிடுங்க. இப்போ மற்ற காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மேலே வராத ஒரே காரணத்துக்காக எந்த ஒரு நியூஸுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கம்யூனிட்டியை புஷ் பண்ணாமல் இருக்கிறதால இந்த ஃபைல் காயினு ஆஸ்டரு ப்ளஸ் வந்து ICP இந்த மாதிரியான காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்கு. பட் ஒன்ஸ் மற்ற காயின்ஸ் நம்ம QNT XRP சொல்லலாம் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே ஒரு காயின் கார்டோனா இவங்கெல்லாம் ஒரு நாளுக்கு ஒரு காயின் மேலே ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான காயின்ஸோட மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்றது தான் என்னோட வியூகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் நியூஸ் நெவர் ஷேர் தி கைஸ் டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.